பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தினால் முல்லைத்தீவில் 160 குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக 2327 குடும்பங்களைச் சேர்ந்த 6916 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 412 குடும்பங்களைச் சேர்ந்த 1215 பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். அதன் பின்னர் மழை சற்று குறைந்து வெள்ளம் வடிந்தோடிய நிலையில் 7 இடைத்தங்கல் முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருந்த 1215 பேரும் தமது வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இவ்வாறான நிலையில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு பல்வேறு தரப்பினராலும் உதவி வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களை உள்ளடக்கி 1000 பேருக்கு உலருணவுப் பொதிகள் வழங்கும் திட்டம் இன்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 3500 ரூபாய் பெறுமதியான உலருணவுப் பொதி வழங்கப்படுகின்றது என்று புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட புதுக்குடியிருப்பு மேற்கு, புதுக்குடியிருப்பு கிழக்கு, கோப்பாயில், ஆனந்தபுரம், மந்துவில், மல்லிகைத்தீவு, சிவநகர் ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த 160 குடும்பங்களுக்கு உலருணவுப் பொதி வழங்கி வைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நாளைய தினம் கல்லாறு, உழவனூர், நாதன் வீட்டு திட்டம், பிரமந்தனாறு, குமாரசாமிபுரம், கண்ணகி நகர், மயில்வாகனபுரம் ஆகிய கிராமங்களில் 180 பேருக்கு உதவி வழங்கப்பட உள்ளது. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பிரான்ஸ் நிறுவனம் பொதிகளை கொடுத்து உதவி செய்ததற்கு புதுக்குடியிருப்பு மக்கள் சார்பில் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அண்மை காலமாக பெய்து வரும் மழை வெள்ளம் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு 1000 பொதிகளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் கொடுத்துதவுமாறு வழியமைத்து கொடுத்துள்ள தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் இவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பொதிவளங்களின் இன்றைய நிகழ்வு சிவநகர் கிராமத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சியிலும் முல்லைத்தீவிலும் தொடர்ந்து செய்வதாக உள்ளோம்.